சித்தப்பாவோட வயல்ல முதல் முறையா சீரக சம்பா நடவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறுவடை வந்து செய்ய போறோம். நம்ம நடவு நட்டப்ப முதல்ல இவங்க 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாத்து நட்டு வச்சாங்க. அதே 2 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறுப்பையும் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நண்பா. இந்த அறுவடையை சிரிப்போடையே தொடங்குற நண்பா. ஒரு முக்கியமான சவாலான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தப்பா வந்து செஞ்சு காட்டிருக்காரு. உண்மையாவே இது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நினைச்சு பார்க்கல. அது என்ன சவாலான விஷயம் அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இன்டர் கிராப்பிங் மெத்தட், அதாவது ஊடு பயிர். இந்த மெத்தட்ல வந்து நம்ம விவசாயத்துல வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா வந்து கேள்வி இருந்துச்சு நண்பா. ஆனா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு காட்டியிருக்காரு. ஊடு பயிர்னா ஒரே நிலத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிர்களை ஒன்னா சேர்ந்து விவசாயம் பண்ண சொல்ல அது ஊடு பயிர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரே நிலத்துல தக்காளி, சோளம் இது போல நம்ம பழையும் விதைச்சு விவசாயம் பண்ணனா அது வந்து ஊடு பயிர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே மாமரத்தை தோட்டக்கால் பயிர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாமரத்தை நம்ம நெல் நடவு பண்ணக்கூடிய வயல்ல நட்டு நல்லா கொண்டு வருதுன்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அந்த நெல் வயல்ல நட்டு வச்சிருக்கக்கூடிய மாமரத்தோட சேர்த்து சீரக சம்பாவையும் நடவு செஞ்சு மாமரத்தோட வளர்ச்சி மட்டும் இல்லாம நல்ல சாகுபடியும் கொண்டு வந்திருக்காரு. இந்த ஊடு பயிர்லயும் வெற்றி பெற்றிருக்காரு சித்தப்பா.